ஹலோ, வெல்கம் டு சார்லன்ஸ் குக்கிங் அண்ட் பேக்கிங். இன்றைக்கி ஒரு ஆந்திரா ஸ்டைலில் ஒரு வேர்க்கடலை சட்னி அரைக்க போகிறோம். வாங்க எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்க வேண்டிய இன்க்ரீடியன்ஸ்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு அரை கப்பு வேர்க்கடலை, இது ஏற்கனவே வறுத்ததான், ஆனாலும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். வேர்க்கடலை லைட்டாக ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதை ஆறணும். இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். இது ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இனி இது எண்ணெய் ஊற்றி வதக்க வேண்டியதெல்லாம் வதக்கிக்கலாம். அதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி 7 பல்லு பூண்டு உரித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகா, 3 காஞ்ச மிளகா. இந்த டிஷ்ஷுக்கு புளிப்புக்கு புளி ஒரு இன்ச் அளவுக்கு அது இதோடு சேர்த்து வதக்கணும், அப்போ தான் சாஃப்ட் ஆகும். கொஞ்சம் கொத்தமல்லி மணத்துக்காக, வாசனைக்காக. அப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு ஒரு டேஸ்ட்டும் ஒரு சின்ன புளிப்பு தன்மையை கொடுக்குறதுக்கு ஒரே ஒரு தக்காளி பொடியை நறுக்கி சேர்த்து வதக்கிக்கணும். இந்த சட்னிக்கு ஒரு 2 பீஸ் தேங்காய் வேணும். இப்போ இந்த வதக்கி வச்சதெல்லாம் கம்ப்ளீட்டாக ஆறணும். தேங்காவை சேர்த்துக்கலாம். எண்ணெயில் வதக்கினதெல்லாம் சேர்த்து இது ஃபஸ்ட்டு ஒரு ரஃபாக அரைச்சிக்கலாம். இப்போ என்ன வறுத்து வச்சுருக்கோம்ல வேர்க்கடலை, எள்ளு, இதை இதோடு சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது ஃபஸ்ட்டு ஒரு கோர்ஸாக அரைச்சிட்டு அப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு தாளிப்பு போட்டால் இது ரெடி. இட்லி தோசையோடு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் கடுகு போட்டு தாளித்து, கடுகு வெடிக்க ஆரம்பிச்சதும் ஒரு அரை ஸ்பூன் உளுந்து போட்டு 1 கத்து கருவேப்பிலை போட்டு தாளித்து, இப்போ இதை தாளிப்பு எடுத்து இது மேலே கொட்டிட்டால் சூப்பரான சட்னி ரெடி.